Hi friends, welcome to Geetha's World. இந்த ஆரி எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆரி ப்ளவுஸு. நான் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரி நீடில் போட்ட ப்ளவுஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரில் நான் 9 இன்ச்சுக்கு கை வரைஞ்சிருக்கேன். என் ப்ளவுஸில் எவ்வளோ பார்ட்ரு இருக்கோ அதே சைஸ் பார்ட்ரு வரைஞ்சிருக்கேன். ஃபுல்லாக செக்குடு போட்டிருக்கேன். ½ இன்ச்சுக்கு மேலே வேவ்ஸ் போட்டிருக்கேன். இது என்னோடய சாரியில் அது மாதிரி தான் டிசைன் இருந்தது, அதனால் அதே போட்டிருக்கேன். ஃபுல்லாக ட்ரேசிங் கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த செக்குடு ஃபுல்லாக சுகர் பீட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி ஃப்ரேமில் ஏற்றிட்டு சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு போடுறதுன்றதால எனக்கு ஸ்பீடு வர கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால் நான் போடுறது எதையும் காட்டல, நான் போட்டதை காட்டியிருக்கேன். பொறுமையாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 பீடாக தான் போட்டிருக்கேன். கிராஸில் லைன் வரும்போது ப்ளெயினாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடு கோத்துருக்கேன். இது பாருங்கள், ஃபுல்லாக போட்டுட்டேன் செக்குடு ஃபுல்லாக. செக்குடு போட்டு ஒரு லைன் சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 4 mm ஆஃப் பீடு ஒரு லைன் கொடுக்குறேன். நான் கீழே கொடுக்கல, கீழே பைப்பிங் வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன், அதனால் கீழே பார்டர் எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த பீடு ஆஃப் பீடு ஃபுல்லாக போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போட்டாச்சு. ஃபுல்லாக கொத்துட்டு இதுக்கு அடுத்து ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொடுத்துட்டேன். கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் நான் ஃப்ரேமில் ஏற்றும் போது அது கிராஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. நான் அதனால் ட்ரேஸ் பண்ண லைன் மேலே தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேவ்ஸ் ஃபுல்லாக சிங்கிள் பீடு வச்சு தான் நான் கோக்கணும். எல்லாம் பெண்டு இருக்கிறதால ஒரு பீடாக போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிங்கிள் பீடாக வச்சு எல்லா வேவ்ஸும் நான் முடிச்சிட்டேன். சைடில் ஒரு இன்ச்சுக்கு கேப் விட்டுருக்கேன் கையில். ஏன்னா சேரீயில் மாட்டி இழுத்துருமோன்ட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா பட்டு சேரீ, அதனால் நான் விட்டுட்டேன். இப்போது ஜரி த்ரெட் வச்சு இந்த சுகர் பீடுக்கு 2 சைடும் ஒரு தடவை அவுட்லைன் கொடுத்துடுறேன். பாருங்கள், 2 சைடும் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கேப்லலாம் இந்த ஸ்டோனு ஐ ஷேப் ஸ்டோனு ஃபுல்லாகவே கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஐ ஷேப் ஸ்டோன் அந்த கேப்பில் எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போது இந்த செக்குடு பேட்டர்னில் ஃபுல்லாக இந்த ஸ்டோனு, இது பேர் எனக்கு தெரியல, நம்ம சக்கரை ஒட்டி ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்குது அந்த ஷேப்பு. இந்த ஸ்டோனு ஃபுல்லாக ஒட்ட தான் முடியும். இது கம் போட்டு இது ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் ஒட்டியாச்சு.
இப்போ வந்து இந்த ஐ ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஜரி வச்சு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். பாருங்கள், 2 டைம் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஃபுல்லாக எல்லா ஸ்டோனுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த செயின் ஸ்டிச்சை சுற்றி வந்து சுகர் பீடால் ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். பாருங்கள், இங்கேயும் பொறுமையாக தான் கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்காக லாஸ்ட்டாக கொடுக்குற 2 பீடுக்கும் நடுவில் வந்து ஒரு ப்ளெயினாக ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீடு கொண்டு வந்தோம்னா ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா கிடைக்கிது. இது ஃபுல்லாக போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு அங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 ஐ ஷேப் ஸ்டோன் இருக்குது இல்லையா, இதுக்கு நடுவில் வந்து நான் சக்கரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். எண்ட் நாட் போட்டு முடிச்சாச்சு. இதை பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டோனுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு சக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கம்மு அப்ளை பண்ணியிருக்கேன். கம்மு போட்டுட்டு இந்த ஸ்டோனு இது வந்து நம்ம சக்கரியில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டோனு. இந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சேம் இது தான் டிசைனு. நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் ஹெவியாக எந்த ஒர்க்கும் எடுக்கலை, ஃபுல்லாக பீடு ஒர்க்கு தான். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எல்லாமே சேம் இதே தான். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் இருந்தும் எடுத்துட்டேன். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.